Earth, because moon is a natural satellite. Moon is the natural satellite of the Earth. நம்ம எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட் இயற்கையாவே அமைந்துள்ள துணைக்கோள் அப்படின்னு சொல்றோம். நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் த எர்த் இஸ் மூன். ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள் 3.23. 3.23. The moon orbits, page number 150 பாருங்க. Page number 150. Page number 150. Example 3.23. The moon orbits the earth once in 27.3 days in an almost circular orbit. The moon orbits the earth once in 27.3 days. Circular orbit la sutti varudhu. Calculate the centripetal acceleration experienced by earth. The circular orbit la earth, moon is revolving around the earth. Moon is revolving around the earth in circular orbit. The time taken for one complete rotation, ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு அது எடுத்துக்கிற time 27.3 days. Time taken to complete one circle, ஒரு circle சுத்தி வர்றதுக்கு 27.3 days. Calculate the centripetal acceleration. Radius of the earth is given. The value கொடுத்திருக்காங்க. Radius of the earth is 6.4 into 10 power 6 meter. Radius of the earth. Here radius of earth is 6.4 into 10 power 6 meter. 10 power 6 meter. Calculate the centripetal acceleration. நம்ம क्वेश्चनல centripetal acceleration என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ centripetal acceleration நம்ம பார்த்துக்கோம் இல்லையா? Centripetal acceleration AC is equal to v square by r. Or another formula for this centripetal acceleration. This moon is revolving in circular orbit. So we substitute the value v is equal to r omega. V is the linear velocity. Linear velocity அப்படினு சொல்றோம். If an object moves in a straight line, அப்படினா that velocity is called linear velocity. இந்த ஆப்ஜெக்ட் ஓட velocity linear velocity அப்படினு சொல்றோம். இப்போ இத நம்ம இந்த மாதிரி மாத்தி எழுதலாம். Because the moon is moving in circular orbit அப்படினு சொல்லலாம். R is the radius of the circle. இந்த distance இருக்கு இல்லையா? இந்த எர்த்ல இருந்து மூணுக்கு இருக்கக்கூடிய distance r அப்படினு எடுத்துக்கலாம். ஒமேகா is the angular velocity. Angular velocity. இப்போ circular motion அப்படினாலே நம்ம angular velocity அப்படினு எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல இந்த v க்கு பதிலா இந்த r ஒமேகா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ v is equal to the AC is equal to v r omega square divided by r. அப்ப இது r square அப்படினு போடலாமா? அப்ப என்ன r squareல அப்படியே ஸ்கொயர் போட்டுக்கலாம். r square omega square. சோ ஒரு r கேன்சல் ஆகும். r omega square அப்படினு சொல்லலாம். அப்ப AC அப்படிங்கிறது r omega square. இப்போ நமக்கு இந்த omega வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஒமேகாக்கு ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா ஒன்னு இருக்கு. அந்த ஃபார்முலால இந்த t டைம் பீரியட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வச்சு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எர்த்ல இருந்து மூணுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அந்த மூன் எந்த ஆர்பிட் எந்த சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்தி வருதோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வேணும். அதுக்கு நாம இந்த ஃபார்முலா ஒன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது rm, அதாவது டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இப்போ நமக்கு இது ரேடியஸ் ஆஃப் தி எர்த் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாக்கு தேவையான இந்த டிஸ்டன்ஸ், ஃபார்முலா ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் AC is equal to omega square r. r small r எடுத்துக்கலாம், இந்த இடத்துல capital R அப்படின்னு புக்ல கொடுத்திருக்காங்க. அதனால capital R அப்படின்னு எடுத்துக்கலாம். Here r is the distance between earth and the Mars, sorry moon அப்படினு சொல்லலாம். எர்த்துக்கு மூன், இப்போ நம்ம மூணு பத்தி தான் சொல்றோம். அந்த எர்த்துக்கும் மூணுக்கும் நடுவுல என்ன டிஸ்டன்ஸோ அதுதான் அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம அந்த ரேடியஸ் அப்படினு சொல்றோம். அப்ப இந்த ரேடியஸ் வேல்யூ வேணும். இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது நமக்கு 60 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அப்படினு சொல்றாங்க. இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் 60 டைம்ஸ் r is equal to 60 times radius of the earth. நமக்கு தேவையான இந்த ஃபார்முலாக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும் r.
அப்ப இந்த r is equal to 60 times radius of the earth. அந்த distance எவ்வளவு இருக்கு அப்படினா அந்த எர்த்தோட ரேடியஸ் போல 60 டைம்ஸ் இருக்கு அப்படிங்கறத வச்சு இங்க கொடுத்திருக்கிற வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்புறம் ஒமேகா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்ப ஒமேகாக்கு பாத்தீங்கன்னா ஒமேகா is equal to 2 pi by t அப்படினு போடலாம். 2 pi by t இந்த t ல இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஒமேகாக்கு பதிலா இத ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த r க்கு பதிலா இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணா we find the centripetal acceleration of the moon. So first நம்ம இந்த டேஸ்ல இருக்குலையா இந்த டேஸ்ல இருக்கிறத நம்ம செகண்ட்ஸ் கன்வர்ட் பண்ணனும். டேஸ்ல கொடுத்திருக்கிறது செகண்ட்ஸ் கன்வர்ட் பண்ணலாம். இப்போ இந்த 27.3 பாருங்க 20 t time period is equal to because the omega ங்கிறது இந்த t இந்த வேல்யூ வேணும். இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஒமேகா கிடைக்குது. இந்த r இதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா r கிடைக்குது. சோ t ங்கிறது இந்த டேஸ்ல இருக்கிறத செகண்ட்ஸ் கன்வர்ட் பண்ணோம். 27.3 one day ல எத்தனை மணி நேரம் இருக்கு? how many hours? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் சொல்லலாம்? 24 hours அப்படினு சொல்லலாமா? 24 hours. அப்போ இந்த டேஸ்ல இருக்கிறது ஹவர் மாத்தினா 24 hours. next 27.3 into 24 இந்த ஹவர் இருக்கு இல்லையா இந்த ஹவர் 1 ஹவர்ங்கிறது எப்படி எழுதலாம்? ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 minutes அப்படினு சொல்லலாமா? ஒரு மணி நேரத்துக்கு 60 minutes. so 60 minutes. next 27.3 into 24 into 60 இந்த மினிட்ல இருக்கிறது செகண்ட் கன்வர்ட் பண்ணனும். அப்ப 1 minute is equal to 60 seconds. அப்ப இந்த செகண்டுக்கு மாத்தணும்னா இன்னொரு 60 ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ இந்த டைம் taken to complete one rotation. ஒரு ரொட்டேஷனுக்கு சுத்தி வரதுக்கு 3 எடுத்துக்கிற அந்த டைம் இந்த 27.3 டேஸ்ல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம செகண்ட்ஸ் கன்வர்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் 27.3 அந்த ஒரு டேங்கிறது 24 ஹவர்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். அதுக்கு அப்புறம் இந்த ஹவர் அண்ட் மினிட்டுக்கு மாத்தோம். அப்ப 60 ஆல மல்டிப்ளை பண்றோம். 1 hour is equal to 60 minutes. அதுக்கு அப்புறம் இந்த மினிட்ல இருந்து திரும்ப செகண்ட் கன்வர்ட் பண்றதுக்காக இன்னொரு ஒரு 60 1 minute is equal to 60 seconds அப்படினு போடுறோம். அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த 27.3 இதெல்லாம் கிளியர். 27.3 இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு வேல்யூ இருக்கு அது லாக் பார்த்து போடலாம். போட்டுக்கலாம். 27.3 பாருங்க லாக் வேல்யூ 27.3 க்கு 1.4362 log value 27.3 இந்த 27.3 க்கு 1.4362 next the 24 க்கு log 24 is equal to 1.3808 next 60 இந்த 60 into 60 அப்படினு இருக்கு இல்லையா இது 3600 அப்படினு போடலாம். இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 3600 நமக்கு கிடைக்கும். அப்ப log 3600 is equal to இந்த 4 டிஜிட்ல இருக்கு. அப்ப n - 1 4 - 1 அப்படி போட்டோம்னா 3 பாயிண்ட் இந்த 3600 க்கு log வேல்யூ 5563 இப்போ இதனுடைய log பார்த்தாச்சு இதனுடைய log பார்த்தாச்சு. இப்போ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 3600 கிடைக்குது அதனுடைய log. இதெல்லாம் போட்டாச்சு இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க இதெல்லாம் பிளஸ் பண்ணோம் அப்படினா 4 7 12 17 13 6.3727 அப்படின ஆன்சர் கிடைக்குது. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட் 3727 இதுக்கு ஆன்டி லாக் பார்க்கலாம். இதுக்கு ஆன்டி லாகரிதம்ல பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆன்டி லாக் ஆஃப் 0.3727 இதுக்கு 2.359 அப்படி கிடைக்குது ஆன்சர். 2.359 இதுக்கு மட்டும் இந்த 0.3727 க்கு மட்டும் இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த 6 இருக்கு இல்லையா இந்த 6 க்கு நம்ம 10 power 6 அப்படினு அப்படியே போடணும்.
இங்க என்ன நம்பர் இருக்கோ இந்த நம்பர் அப்படியே எடுத்து 10 பவர் போடலாம். இந்த 0.3727 க்கு மட்டும் 2.359 அப்படி கிடைக்கும். இங்க இருக்கிற 6 10 பவர் 6 அப்படி போடலாம். சோ இத நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த டைம் பீரியட் அப்படி சொல்றோம் இல்லையா? டைம் பீரியட் is equal to 2.359 into 10 power 6. இப்போ நம்ம இது டேஸ்ல இருந்து என்ன மாத்திரும் கடைசியா செகண்ட்ஸ்க்கு கன்வர்ட் பண்ணியாச்சு. அப்போ அந்த டைம் taken to complete one rotation மூணு ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த டைமை செகண்ட்ஸ்ல சொல்லும்போது 2.359 into 10 power 6 seconds அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்க, இத அப்படியே நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா சென்ட்ரிபியூட்டல் ஆக்ஸலரேஷன். இந்த சென்ட்ரிபியூட்டல் ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு டைரக்டா இங்க ஒமேகா வேல்யூ இல்ல, இந்த r is the distance between earth and the moon. இந்த எர்த்துக்கும் மூணுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ இந்த வேல்யூ கொடுக்கல, டைரக்டா இல்ல. இங்க கொடுத்திருக்கிற வேல்யூஸ் t is equal to 27.3 days னு இருக்கு. ரேடியஸ் ஆஃப் தி எர்த் தான் இருக்கு. ரேடியஸ் ஆஃப் தி எர்த் 6.4 × 10⁶ மீட்டர் இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம இந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணலாம். ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எப்படி வரும் அப்படினா the centripetal acceleration is equal to v square by r. v க்கு பதிலா r ஒமேகா அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு ac centripetal acceleration இந்த ஃபார்முலா கிடைக்குது. நெக்ஸ்ட் இத அப்படியே क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. ரேடியஸ், that is radius of the earth போல 60 டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதுதான் distance between earth and the moon. இது வேணும், இந்த வேல்யூ எல்லாம் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டைம் பீரியட டேஸ்ல இருக்குது நம்ம செகண்ட்ஸ்க்கு இப்ப கன்வர்ட் பண்ணனும். லாக் பார்த்து போட்டாச்சு. இப்ப t-ங்கிறது இந்த ஆன்சர் கிடைச்சிச்சு நமக்கு 2.359 × 10 power 6 seconds. இப்ப t மாத்தியாச்சு. இப்ப இதெல்லாம் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடணும். பாருங்க, t 2.359 AC, that is centripetal acceleration, is equal to the omega value 2 pi by t whole square. Next r is 60 times radius of the earth. So substitute all values. The time period 2.359 × 10 power 6. 2 into 3.14 divided by 2.359 into 10 power 6 whole square into 60 into radius of the earth. Earth oda radius இங்க கொடுத்திருக்காங்க 6.4 × 10 power 6 meter. 6.4 into 10 power 6. இப்போ இதெல்லாம் லாக் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டெப்ல AC is equal to 2 square. இந்த டர்ம்ஸ் எல்லாமே ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப 2 square 4 into 3.14 square divided by 2.359 into 10 power 6. இது ஒரு ஸ்கொயர். இப்போ இது ஸ்கொயர் பண்ணலாம் நம்ம. இந்த 2.359 ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் into 10 power 6 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? ஸ்கொயர் பண்றோம் அப்படினா 2 டைம்ஸ் வரும். அப்ப 6 + 6 12. 10 பவர் இத ஸ்கொயர் பண்ணும்போது 10 power 6 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப 10 power 12 into 60 into 6.4 into 10 power 6. இந்த பவர் எல்லாம் இத ஸ்கொயர் பண்ணியாச்சு. இதனுடைய லாக் வேல்யூ பார்ப்போம். இப்போ இதெல்லாம் இந்த ஸ்டெப்ல
60 into 6.4 இருக்கு இல்லையா, அதை மல்டிபிள் பண்ணோம்னா 384 கிடைக்குது. இந்த இடத்துல 384 அதை அப்படியே லாக் பார்த்துடலாம். 384 into 10 power 6 அப்படின்னு கிடைக்கும். சரி பாருங்க, இப்போ logarithm of 4 க்கு log வேல்யூ பார்க்கலாம். log 4 is equal to 0.6021. இப்படி புக் இருந்தா எடுத்து வச்சு அப்படியே பாருங்க, பார்த்துட்டே வாங்க. நீங்களே அப்படியே போடுங்க, இங்க நான் போடுறேன் இல்லையா, அதை அப்படியே பாருங்க. 6.021 log 4 க்கு. அதுக்கு அடுத்தது log 3.14 square 0.4969. இந்த ஒரு 3.14 மட்டும் தான், இந்த வேல்யூ மட்டும் வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால இன்னொரு தடவை எழுதலாம். 4969 இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. அடுத்தது 384 log 384 is equal to 2.5843. இப்போ இந்த மேல நியூமரேட்டர்ல இருக்கிற எல்லா நம்பருக்கு log பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணலாம். இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ ஆட் 10 90 20 22 10 20 28 10 16 21. So 4.1802 4.1802 மேல இருக்கிற நம்பருக்கு எல்லாம் log கண்டுபிடிச்சாச்சு, ப்ளஸ் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த கீழ இருக்கிற இந்த 2.359 பார்க்கலாம். log வேல்யூ log 2.359 ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர் இந்த ஒரு 2.359 அதனுடைய வேல்யூ பாருங்க 0.3728. இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் இல்லாம இருக்கு 2.359 னா இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். நம்ம இன்னொரு ஸ்கொயர் இருக்கிறதுனால 0.3728. இந்த நியூமரேட்டர்ல இந்த ஸ்கொயர் இந்த வேல்யூ தான் இருக்கு. இதனுடைய log இத ரெண்டையும் ப்ளஸ் பண்ணலாம். 2 times so 16 5 4 7 so 0.7456. இப்போ இதனுடைய log இங்க பார்த்தாச்சு. இது எல்லா நம்பரோட log ஓட டோட்டல் வேல்யூ இங்க இருக்கு. அப்போ இந்த டோட்டல்ல இருந்து இந்த வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், அது ஆன்டி லாக் போட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி அப்படியே பாருங்க. 4.1802 minus 0.7456. இது 12 minus 6 6. Next 9 minus 5 4 7 minus 4 3. Next 11 minus 7 4 3. இப்போ 3.4346 3.4346 இருக்கு. இப்போ இதுக்கு ஆன்டி லாக் பார்க்கலாம். இந்த 0 பாயிண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் ஆன்டி லாக் பாத்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு 2.720 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. 3.4346 அப்படின்னு இருக்கு இல்லையா, 3.4 இதுல 2.720 இங்க ஒரு 3 இருக்கா, இந்த நம்பர் மட்டும் பாத்தீங்கன்னா இது கிடைக்கும் 2.720. இங்க ஒரு 3 இருக்கு, இது 10 power 3 அப்படின்னு நம்ம போடலாம். 10 power 3 AC is equal to இதெல்லாம் சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் 2.720 இருக்கு into 10 power ஒரு 3. So 6 இருக்கா, 6 10 power minus 12. அப்புறம் இந்த ஆன்சர் கிடைச்ச ஒரு 10 power 3 so 3 6 9 12 minus 9 minus 3 2.720 into 10 power minus 3 வருமா, 6 வரும், minus 6 minus 6 plus 3 minus 3. so இது 3 minus இருக்கிறதுனால இத 3 டிஜிட் முன்னாடி தள்ளி வைக்கலாம்.
அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி 3 டிஜிட்ஸ் 1 2 3 3 டிஜிட் மைனஸ்ல இருக்கனால முன்னாடி வைக்கிறோம் 2720. ஸோ நம்ம சென்டிமீட்டர் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ 0.0020 நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு பாருங்க 00272 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைச்சிச்சு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதை நம்ம சென்டிமீட்டர் ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் and moving around the earth அப்படினு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா, அதுக்கு அப்புறம் t டைம் பீரியட் டேஸ்ல இருந்து செகண்ட்ஸ் கன்வர்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் அந்த ஃபார்முலால ஒமேகா பதிலா 2π/t அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அந்த டிஸ்டன்ஸ் between the earth and the moon is 60 times radius of the earth. அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் log போட்டோம் அப்படினா நமக்கு ஆன்சர் இவ்வளவு கிடைக்குது. இந்த மேல இருக்கிற நம்பர்கள்லாம் log, கீழ இருக்கிற நம்பரோட log, இதுல இருந்து இத மைனஸ் பண்றோம். ஏன்னா டிவிஷன்ல இருக்கு இல்லையா இந்த இடத்துல. அப்ப அந்த மேல இருக்கிற நம்பரோட logல இருந்து இந்த கீழ இருக்கிற நம்பரோட log மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மைனஸ் பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்குது. இந்த 0.4346 க்கு ஆன்டி லாக் பார்த்தோம் அப்படினா 2.720 இந்த நம்பர் மட்டும் கிடைக்கும். இந்த 3 எடுத்து அப்படி 10^3 அப்படினு போறோம். அப்ப இதுக்கு ஆன்டி லாக் இந்த வேல்யூ கிடைக்குது. அதுக்கு அப்புறம் இங்க நம்ம சம்ல போட்டுருக்கோம் இல்லையா, இங்க ஒரு 10^-12 இங்க ஒரு 10^6 இருக்கு. இதெல்லாம் சேர்த்து அங்க கிடைச்ச ஆன்சரோட போட்டுறோம். அப்ப நமக்கு இந்த இடத்துல 10^6 இங்க கீழ இருக்கக்கூடிய -12 அப்புறம் இந்த ஆன்சர் இங்க இருக்கு இல்லையா 10^3 வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப இந்த 12 -6 அதாவது -12 இருக்கு +6 னா -6 +3 -3 இப்ப 3 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம்னா 0.00272 இத சென்டிமீட்டர் ஆக்சலரேஷன் அப்படினு சொல்றோம்.